பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்ச் மாதத்திலும் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 4:1 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேர். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேர். இங்கே நெருக்கம்னா என்ன? ஏசப்பா இந்த மார்ச் மாதம் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு விரிவாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போறாராம். நெருக்கப்படுகிறவர்களை ஃப்ரீயாக்க போறாருங்க. இந்த விதத்தில் நீங்கள் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்க. அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்களே, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். விசாலம்னா நான் அகலமாக்குறது, நல்லா ஃப்ரீ ஆக்கி வர்றது, அதுதானங்க அர்த்தம். இன்னைக்கு பாருங்களேன், எந்தெந்த விதத்தில் நீங்கள் நெருக்கப்படுறீங்க. ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பயங்கர நெருக்கப்படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா? உங்களோட பக்கத்தில் வேலை பார்க்குறவங்கன்னா நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? அல்லது நீங்கள் படிக்கிற இடத்துல உபத்திரவப்படுறீங்களா? மற்ற பிள்ளைங்கனால நீங்கள் கஷ்டப்பட்டு நெருக்கப்படுறீங்களா? அல்லது உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை, சமாதான குறைவு, இது நிமித்தம் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? அல்லது சில பேர் தங்களோட குடும்பம் பெருகலை, அதாவது பிள்ளை இல்லை, அல்லது கடன் பிரச்சனை, இதனால அவமானங்கிற ஒரு வார்த்தையினால் நெருக்கப்படுறீங்களா? எந்த விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? இதை பார்த்துக்கிட்டு இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லாரு, சிலர் இன்னும் சொந்த வீடு கூட இல்லையே, எங்களுக்கு ஒரு அடி நிலம் கூட எங்களுக்கு சொந்தமாக இல்லையே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதம் உங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிறார். அடுத்தவர்களுக்கு அடிமையாக, அடுத்தவரோட கரத்தின் கீழே நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். தாவீது அப்படி நெருக்கப்பட்டாங்க ஒரு பீரியடு. பார்த்தீங்கன்னா அவனோட மனைவி, பிள்ளைங்க எல்லாம் அவன் சேகரித்து வச்சிருந்த அவனோட எல்லா பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரு குரூப் எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. எடுத்துகிட்டு போன பிறகு என்ன தெரியுமா ஆச்சு? இவனோ அவனோட ஊழியர்களும் சரி வேற ஒரு இடத்துல போய் யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்தவுடனே பார்த்தோன்னையும் மனசெல்லாம் நொந்துருவாங்க. உடனே இவங்க எல்லாரும் அந்த ஆட்களை திரும்ப போய் பிடிச்சு அந்த நெருக்கத்தின் மத்தியில் தாவீது பலனில்லாமல் போக மட்டும் அழுதானோ. ஏன்னா அவனுக்கு உதவி செய்ய அன்னைக்கு ஆலையில் அவங்க கூட இருந்த வீரர்களை தவிர அவனோட சொந்த பிள்ளைங்க குடும்பம்லாம் போனால் எவ்வளோ வேதனையாக இருக்கும் பார்த்தீங்களா? அவ்வளவு இழந்தாங்க. ஆனால் கடவுள் உதவி செய்தாருங்க. ரொம்பட்டே அவன் திருப்பி கொண்டு வந்தியா. இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கும் அதை தாங்க சொல்கிறாரு. எந்த விதத்தில் நெருக்கப்பட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அசால்ட்டாக எடுக்காதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெருக்கம் வரப்போகுது. நெருக்கத்துக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு பெருக்கம் உண்டாக போகுது. குடும்பத்தில் நீங்கள் பெருகுவீங்க, உங்களோட படிப்பு ஞானத்தில் பெருகுவீங்க, உங்களோட ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸில் பெருகுவீங்க. நீங்கள் எல்லா விதத்துலையும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. இது எப்போ நடக்குன்னா, அந்த வார்த்தையை உங்களோட சொந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு உங்களோட சொந்த, அதாவது உங்களுக்குன்னு நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளணுங்க. எனக்கு இந்த மாதம் ஏசப்பா அந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு. என்னுடைய இந்த நெருக்கத்திலேருந்து இந்த மாதம் ஏசப்பா என்னை விடுவிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, இந்த நாள்லேருந்து உங்களுக்கு அந்த விடுதலை வர்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் இதை கேட்குறீங்க பார்த்தீங்களா? இது எப்போ கேட்குறீங்களோ கேட்குற நிமிஷத்தில் இருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விடுதலை வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய பெருக்கங்கள் வர்றதை பார்ப்பீங்க. ஒடுக்கப்படுகிற உங்களுக்கு தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நல்ல வார்த்தையை கொடுக்குறார். எனவே இந்த வார்த்தைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களோட பெருக்கத்தை அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. இந்த வார்த்தைக்காக நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாங்க. பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நெருக்கப்படுகிறவனுக்கு ஆண்டவரே நீ சகாயம் செய்கிற தேவன். ஆண்டவரே, நெருக்கப்படுகிறவர்களே நீங்கள் விசாலத்தில் வைப்பேன்னு சொல்கிறீங்க. ஆண்டவரே, இப்போ கூட இதை கேட்குற அநேகர் கூட ஆண்டவரே ஆண்டவரே நெருக்கத்தில் இருக்கலாம். குடும்பத்துலேயும் சரி, ஆண்டவரே ஆஃபீஸ்லேயும் சரி, ஆண்டவரே வேலை பார்க்குற இடங்கள்லையும் சரி, படிக்கிற இடங்களையும் சரி, ஆண்டவரே நெருக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க. சிலர் வியாதியினால் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க. தகப்பனே, அவங்கள தொடுவீராக இந்த நாள்லேருந்து ஒரு பெரிய விசாலம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்கும் போதே அவங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அவங்களுடைய உறவுகள் பலப்படட்டும். ஏசப்பா, நீர் அவங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு பெரிய ஆண்டவரே விசாலம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பெரிய ஒரு அப்பா ஒரு ஃப்ரீ உண்டாகட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும். சரீரத்தில்
பாடுபட்டு கொண்டு இருக்க, வியாதி நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க ஒவ்வொருவரும் உடைய கரத்துல கொடுக்கிற. விசேஷமா கால்கள் ஆண்டு வழியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரும் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாகட்டும் என்று சொல்லுகிறேன். தகப்பனே, கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க. விசேஷமாக சகாயராஜன் ஒருத்தரை கூட கர்த்தர் இந்த முடிக்கிற நேரத்தில் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, உங்களோட ஊழியத்தில் பயங்கர நெருக்கம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனம் உங்களுக்காக பேசப்பட்ட வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு டெய்லி அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்க அந்த விரோதிகள் உங்களை விட்டு ஓடி போகிறத இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக கடைசி ஆண்டவர் உங்களுக்காக அந்த வார்த்தையை பேச சொல்கிறாரு. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.